அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோதுமை ரவா உப்புமா தான் நைட்டு டிஃபன் நமக்கு. அதுக்கு கோதுமையை உடைச்ச கோதுமையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், தேவையான அளவு கடலப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, ஒரு வரமிளகா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கழுவி வச்ச காய்கறிகள், பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, இது மூணையும் கொஞ்சம் நேரம் வதக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன். ஏன்னா நான் காய்கறி நிறையா சேர்த்துக்கிறதுனால அதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிப்பேன். இப்போது காய்கறி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமாட்டுக்கு நம்ம ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இந்தமாரி கொதித்ததும் இதில் ரவையை கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு திறந்து பார்ப்போம்.